இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே தேங்க்யூ. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பீஸ் வச்சு சப்பாத்தி பண்ண போகிறோம். மித்துக்குட்டிக்கு பீஸ்னால் சுத்தமாக பிடிக்காது. ஸோ 1 கப் அளவுக்கு பீஸ் எடுத்துகிட்டேன். 2 உருளைக்கிழங்கு, இது ரெண்டுமே ஓப்பன் குக்கில் தான் நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஓமம், சீரகமும் சேர்த்துக்கோங்க, மஞ்சள் பொடி இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு நம்ம கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு இதில் இருக்க ஈரப்பதத்திலே தான் நான் பிசைஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் நிறைய காய்கறியில் ட்ரை பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு, கேரட்டு, பாலக்கீரை இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணோம். குழந்தைங்களுக்கு என்ன காய் ஆட் பண்ணோன்னே தெரியாது. இது வந்து க்ரீன் கலரில் இருந்ததுனால மித்து வந்து சூப்பராக சாப்பிட்டான். என்ன ஆட் பண்ணோன்னே அவனுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக காய்கறியில் குழந்தைங்களுக்கு சப்பாத்தி ட்ரை பண்ணலாம். இது நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட் விட்டுருங்க. சாஃப்ட் ஆகிடும். இப்போ இது நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி சப்பாத்தி திரட்டோமோ அதே மாதிரி திரட்டி பேனில் போட்டு நம்ம கொடுத்துடலாம். இதுக்கு வந்து காரமான சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து தக்காளி ஊறுகாய் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் தொட்டுக்க கொடுத்தேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் தக்காளி ஊறுகாய் ட்ரை பண்ணலாம். குருமா கூட சூப்பராக இருக்கும். இப்போ திரட்டி எடுத்ததை சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீஸ் பொட்டேட்டோ சப்பாத்தி தான் ட்ரை பண்ணேன். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தக்காளி ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாச்சு. இதை மித்துக்குட்டி கொடுத்துட்டு இன்னும் ஒரு சப்பாத்தி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் சாப்பிடுவானான்ட்டு. ஸோ அதையும் கொடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க.